பெர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா பார்த்த உடனே கொஸ்டின் சால்வ் பண்ணாமே இது ஆன்சர்னு சொல்லலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டு இருக்காங்க. அதுவும் 2022ல கிட்டத்தட்ட 4 டைம் பக்கமா இது சேம் சமையே கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓர் எண்ணின் 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. இந்த சம் 2023 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இப்போ இங்க 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 20% 20 கழித்தால் 20 கிடைக்கும், இல்லைன்னா 50% 50 கழித்தால் 50 கிடைக்கும். இந்த மாதிரி இந்த 3 வேலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் வில் பி 200. ஓகேங்களா? அதை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தோம்னா நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு வேணும்னா அந்த சம்ம சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஓர் எண்ணு சொல்றாங்க. என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஓர் எண்ணின் 40% அப்போ ஓர் எண்ணின் 40% எக்ஸ் இன்ட்டு 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 மைனஸ் 40 கழிக்கிறாங்க. அப்போ மைனஸ் 40 என்ன கிடைக்குது? 40 கிடைக்குது. 40 கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போய் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4 வகுத்தல் 10 சீக்வல் இந்த மைனஸ் 40 வந்துச்சுன்னா பிளஸ் 40 ஆகும். இப்போ 40 பிளஸ் 40 80. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4/10 கொண்டாந்தா 80 இன்ட்டு இது 10/4 மாறும். 10/4. ஸோ இங்கே 80 4 கேன்சல் பண்ணால் 20. அப்போ 20 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 200. ஆன்சர் வில் பி 200. சேம் ஆன்சர் வருது. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஓர் எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. இந்த சம் டிஎன்பிசி எக்ஸாம்ல 2022ல மட்டும் 4 டைம் ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.